கிலோ வந்து 2000ஆம். ஆமா நல்ல பெரிய நண்டு கொக்குவில் சந்தையில் இருக்குது. இல்லை விலையாக சொல்லுங்க விலையாக. விளம்பீன் வந்து 1400. 1400 விளம்பீன். மீன் அப்போ குறைக்க சொல்லு மக்கள் சாப்பிட்றதுக்கு. உண்மையாக தான் ஐயா. கனவை இறால் ஐயாட்ட எவ்வளோ நண்டவளா நண்டவளா என்ன மாதிரி கொக்குவில் சந்தைக்கு என்ன மாதிரி மிளக்கல் விலைகள் என்ன மாதிரி போகுது? 200. உருளைக்கிழங்கு 200 போகுதா? காலை பாருங்க கடிச்சா அவ்வளவுதான். இல்லை பெரிய கால் பாருங்க மக்கள்லாம் வந்து ஆர்வமாக வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் பாருங்க. 2500 ரூபாய் வந்து ஒரு பெரிய முரல் மீன் வீட்டு முரல் மீன் சிங்கிராலாம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான பாருங்க எவ்வளோ நிற்கிறாங்க இதுக்குள்ள. பாருங்க அண்ணா சிதிர அடிக்குது. இதெல்லாம் உடன் மீன் தானே என்ன? ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்குவில் பொதுச்சந்தைக்கு வந்து வந்திருக்கிறோம். நிறைய நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சந்தை வீடியோக்கள் வந்து போட ஆரம்பிச்சுக்கிறோம். குறிப்பாக மருதாம்பலம் சந்தை வந்து முன்னாடி வந்து போட்டிருப்போம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கொக்குவில் பொதுச்சந்தை, மீன் சந்தை, மரக்கறி சந்தை எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மழை குணமாக வந்து இருக்குது. இன்றைய நாளில் இந்த மீன்களுடைய விலைகள் வந்து எப்படி போகுது, சந்தை நிலவரம் வந்து என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இந்த காணொலி வாயில வந்து பார்க்க போகிறோம். யாரும் எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து கொக்குவில் பொதுச்சந்தை அந்த பிரதான வீதி எல்லாருக்குமே தெரியும் கேகேஎஸ் வீதி. இந்த வீதியில் வந்து நிற்கிறோம் பாருங்க. இன்றைக்கு கொஞ்சம் வந்து மழை குணமாக வந்துருக்குது. மப்பை கட்டிக்கொண்டு மழை லைட்டான ஒரு மலைச்சாரல் வந்து பெய்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை என்றபடியாக பாருங்கள் கொஞ்சம் மக்களுடைய நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குது. பாருங்கள் இதில் குடையோடைய எல்லாம் சந்தைக்கு தான் எல்லாம் வந்து போக நிற்கணும். ஓகே கடற்கரை வந்து பாது கிடக்கும். ஓகே இதான் வந்து கொக்குவில் பொதுச்சந்தையினுடைய புதிதாக கட்டப்பட்ட அந்த கட்டட தொகுதி வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து புதுசாக இப்போ கடையெல்லாம் வாடகை வந்து விட்டுருக்காங்க. இங்கால குவளையம் கேக் மாட் இருக்குது, கேக் கடைகள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மூட்டை பைக்கெல்லாம் நிற்குதுன்னு பாருங்கள். நல்ல க்ரௌட்டாக தான் இருக்குது. மீன் பற்ற இடத்துலையும் வந்து நிறைய ஆக்களாக தான் இருக்குது. சரியான சனம். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. நல்ல சத்தமாக தான் கிடக்குது. ஓகே பாருங்க இதெல்லாம் பாருங்க ஒட்டி எல்லாம் வந்து கூடைக்கு எல்லாம் வந்து வந்துட்டு கிலோவா கிலோ 500 ரூபா. இது பாருங்க எல்லாம் ஒன்று எல்லாம் வந்து பாருங்க விள மீன், கயல் மீன், வால் எல்லாமே இருக்குது. பாருங்க எல்லாமே ஃப்ரெஷ் மீன். நீ பாருங்க எப்படி வந்து பரவலாக்குது. அப்பா இங்கே பாருங்க பால் சுறா எல்லாம் வந்து பால் சுறா இருக்குது. பெரிய கண்ணாடி பாறை இருக்குது. இங்கே பாருங்க அப்பா அறம்புறமாக தான் நல்ல விசுவாசம் நடக்குது. இங்கே பாருங்க எடுப்பேன். நாங்கள் உங்களோட வந்து மீன் பண்ணாலும் உங்களோட வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கதை இது. இல்லை விலையாக சொல்லுங்க விலையாக. ஆமாம் இந்த என்ன மாதிரி விலைகள் எப்படி போகுது? விளம்பீன் வந்து 1400. 1400 விளம்பீன். ரைட் ஓகே. சுறா வந்து 3000. காயல் மீனா? காயல் மீன் 1300. 1300. இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? இது பெருசு 1600. ரைட் ரைட் ரைட். இது எவ்வளோ சூற மீன்? 1200. 1200. ரைட் ரைட் ரைட். இது என்ன ஒட்டியாப்பா? ஒட்டி 1 கிலோ 500. கிலோ 500 ஒட்டி. இந்த மலிவா என்ன மாதிரி மீன்கள்? என்னப்போ மலிவா? ஓகே. கீரி மீன் எவ்வளோ? கிலோ மீன் 1000 ரூபா போகுது. 1000 போகுது. அது திருக்கியா? எவ்வளோ? 1000 ரூபா. 1000 ரூபா. கனவா? கேட்டு போடு. மீன் அப்போ குறைக்க சொல்லு மக்கள் சாப்பிட்றதுக்கு. உண்மையாக தான் ஐயா. கனவா? கனவா 2000 ரூபா போகுது. 2000 போகுது. அப்போ அங்கே மேலத்துக்கு கொடுக்க சொன்னது மீன்களை குறைக்க சொன்ன பாவங்கள் ஜனங்கள். அதுதான் 2000 ரூபா. பால் சுறாவா? ஒரிஜினல் பால் சுறா. எவ்வளோ பால் சுறா? 3000. ரைட் ரைட். இது என்ன மீன் இது? வட்டி வச்சு அரைக்குள்ள அரைக்குள்ளா? வஞ்சிரம் எவ்வளோ இது போகுது? அது 3000 ரூபா போகுது. 3000. நல்ல பெரிய மீன் என்ன? அப்பா வேற என்னடா
கிடக்கு நண்டு எவ்வளோ நண்டு 2000 2000 ரூபா அங்கால எடுத்துட்டு வா இறால் 2000 இறால் 2000 ரூபா வேற என்ன கிடக்கு கூட நீங்க ஜாகிரதை பாருங்க பாருங்க அம்மாட்ட வந்து இவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்க என்ன வட்டி வச்சிருக்கோம் அரைக்குள்ள வட்டி வச்சிருக்கு இங்கே பாருங்க பட்டுக்கோ சும்மா மீன் ஒரு பீஸும் அப்படியே மசாலா தடவி போட்டு சமைச்சா பொடிச்சா அந்த மாதிரி தான் இருக்கு அம்மாட்ட பாருங்க எல்லா மீனும் இருக்குது தலையெல்லாம் கிடக்கு பாறை மீன் கயல் மீன் ஒட்டி எல்லாம் கிடக்குது விளா மீன் எல்லா மீனும் அம்மாட்ட வந்து கிடக்கு பாருங்க அப்படியே அப்படியே சரி ஓகே அம்மாட்ட விலையிலெல்லாம் வந்து கேட்டியல் இங்காலயம் வந்து பாருங்க இங்காலயம் வந்து அடுக்கடுக்கா மீனெல்லாம் வச்சு விற்று கொண்டு வைக்கிறேன் ஐயாட்டம் எல்லாம் கிடக்கு டோட்டு ஐயாட்டம் எவ்வளோ நண்டு 2000 ரூபா நண்டு பாருங்க எல்லாம் நீளமாக நண்டு சும்மா உடல் நண்டுகள் பார்க்க எல்லாம் ஆசையாக தான் கிடக்குது இங்கே பாருங்க இது எவ்வளோ ஹரம்பு நண்டு 2500 ரூபா இங்கே பாருங்க ஹரம்பு நண்டு எல்லாம் கிடக்குது 2000 ரூபா இங்கே பாருங்க நண்டு சைஸை வந்து பாருங்க உயிர் என்ன வெளியில் வருது இல்லையோ இங்கே பாருங்க நண்டு பார்த்தீங்களா உயிர் நண்டு கிலோ வந்து 2000 சும்மா நல்ல பெரிய நண்டு கொக்குயில் சந்தையில் இருக்குது வந்தால் வாங்கலாம் இங்கே பாருங்க காலை பாருங்க கடிச்சா அவ்வளவுதான் நல்ல பெரிய கால் ஒன்று மட்டுமே எவ்வளோ இருக்கும் இது 1.5 கிலோ இருக்குமே 1.5 கிலோ கிட்ட இருக்குது இது 3 கிலோ இருக்கும் 1 கிலோ சிலது வந்து 2 கிலோ 3 கிலோலாம் இருக்கிறதா இருக்கு அப்படி எல்லாம் உயிரோட வந்து எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டாங்க அறுத்தோட சம்பல் அங்கே கனவை இது எல்லாமே அப்படியே பார்க்க பாருங்க மக்கள்லாம் வந்து ஆர்வமாக வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் பாருங்க இங்காலயம் வந்து பாருங்க இங்கே ஐயாயிரம் இல்லை பெரிய விளை மீன் இருக்கு எவ்வளோ விளை மீன் உங்கள்கிட்ட 2000 ரூபா பாருங்க நல்ல பெரிய விளை மீன் 2000 அந்த கிலோ பாத்துரூவா இப்போதான் பண்ணிக்கலாம் இப்போதான் பண்ணிக்கிறீங்க 3000 ரூபாய் பாருங்க 40 ரூபா சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்க அறம்புறமா வியாபாரம் நடக்குது இங்கே பாருங்க சத்தம் பண்ணா பயங்கர சத்தமாக இருக்கு சந்தைக்குல இங்கே பாருங்க இது எவ்வளோ அண்ணா இது முரால் எவ்வளோ வில்லேஜ் சொல்லுங்க 500 ரூபா ரெண்டும் வந்து பாருங்க 500 ரூபாயா குட்டி குட்டி நண்டுகள் எவ்வளோ 800 ரூபா எல்லாம் இது கொஞ்சம் சின்ன சின்ன நண்டுகள் 800 ரூபாயா எல்லாம் நல்ல பெரிய பெரிய சைஸில் இருக்குது மீன்கள் இங்கே பாருங்க இது கருப்பு நண்டு தானே கிடைக்குமே உயிரோடு நிற்குது எவ்வளோ நண்டு இவ்வளோ 300 இவ்வளோ நண்டு 300 பாருங்க இல்லை அந்த கருப்பு நல்லா உயிரோடு நிற்கும் இங்கே வருது உயிரோடு நிற்குது உயிர் என்ன மற்றவளை மட்டும் இப்போ ஓடும் போடுங்க ரைட் இங்கே வருங்க சின்ன சின்ன நண்டுகள் இறால் கொஞ்சம் சின்ன சின்னதாக வைக்கிறார் இது என்ன குட்டி மீன் இது என்ன பேர் இதான இந்த மீன் பிடிக்க போகிறது என்ன ரைட் இது என்ன சொதி வைக்கிறதுக்கா மீன்கள் ரைட் இங்கே பாருங்க அன்னை டைம் இருக்குது பெரிய முரல் மீன் இருக்குது எவ்வளோ முரல் பெருசு பெரிய மீன் 2500 ரூபாய் வந்து ஒரு பெரிய முரல் மீன் மூத்த முரல் மீன் அந்த வாயே பெரிய வாய் பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க இங்கே சந்தையை பாருங்க இந்தியாவில் கொஞ்சம் ஜனம் கூட கிடக்கு இந்தியாவில் என்ன நடக்குது இந்தியாவிலையும் வந்து ஒட்டி தான் இருக்குது எவ்வளோ உங்களோட ஒட்டி 500 ரூபா எல்லா இடங்களும் 500 ரூபா போகுது இங்கே பாருங்க இங்கே இருந்து பாருங்க இந்த நீட்டுக்கு அப்படி பாருங்க எவ்வளோ பேர் நின்று எவ்வளோ பேர் நின்று ஓடுறாங்கன்னு பாருங்க அப்படி லைனுக்கு பாருங்க அப்படியே இங்கால வந்து பாருங்க இங்காலையும் பாருங்க லைனுக்கு இங்கால நல்ல ராளு எல்லாம் கிடக்குது கூட எல்லா இடம் ஒட்டி கிடக்குது ஒட்டி நண்டு இண்டக்கெல்லாம் தாராளமாக வந்து இருக்குது நம்ம எவ்வளோ இறால் 2000 ரூபா கூட இறால் எல்லாம் வந்து நல்லா கணக்கான சைஸாக இருந்துக்குண்ணே பெரிய சைஸில் காணையில் 2000 இது என்ன இது இதோ உண்மையாவோ
சிங்கிராளா இதை பாருங்க சிங்கிராலாம் வித்தியாசமாக தான் இருக்குது இது ஒரு வித்தியாசமான நாங்கள் பார்த்தது யூடியூப்ல பார்க்குறதெல்லாம் வேறு இது கொஞ்சம் வேறு வேறு எப்படி தான் இருக்குது ஒரு சின்ன சின்ன சைஸ் இது என்ன இது இது என்ன இது ஒரு வித்தியாசம் இல்லையா இது ஒரு மீன் தான் இல்லையா பார்க்க வித்தியாசமாக தான் இருக்குது இந்தியாவிலே இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்து இருக்குது பார்க்கலாம் வட்டியெல்லாம் கொடுக்குறாங்க இதுல இவ்வளோதான் சந்தை நாங்கள் வெளியில் போவோம் முன்னுக்கு ஆட்டிறச்சி கடை இருக்குது கோழி இறைச்சி கடை இருக்குது இங்கே வேறங்க இதுக்கு வந்து என்னென்ன நான் போய் இந்த வெட்டுறதை வெடியை பிடிக்கிறது இதுக்குள்ள வேறங்க அந்த இதுக்கு முழுக்க வந்து சென்னை நிற்கிது வேறங்க இதுக்குள்ள நான் போய் வீடியோ எடுக்கலாமா பாருங்க எவ்வளோ நிற்கிறாங்க இதுக்குள்ள என்ன குளிருதோ மண்டைக்கு தொப்பி போட்டுருக்கீங்க நாங்கள் எல்லா இடம் பேர் வந்துடுங்க தானே ஆ பெடியன் போட்டுருக்கிறீங்களாண்ணே நல்லா தான் இருக்குது எல்லாம் படியனுமே கிடக்கு ம் வெட்ட பாருங்க வயதானா வெட்டு தானே இங்கே வெட்ட ஆகலையே இந்தியாவிலேருந்து வரும் நிறைய ஒட்டி வந்திருக்கேண்ணே ம் அது 500 ரூபா கிலோ மலிவாக தான் இருக்கு பாருங்க அண்ணா சிதிர அடிக்கிறேன் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க ஆமாம் பட்டு தான் நல்ல கத்தி எவ்வளோ இப்போ மீன் பட்டை 100 ரூபாயா கிலோ ஆ 50 ரூபா முறையும் பட்டுறது செல்வா வட்டை தான் வட்டை பாருங்க நீங்கள் டிவிக்கு போகிறோன்னா நான் சென்னை விளையாட காட்டுறேன் அந்த மட்டுக்கு சேர்த்துக்கிறேன் எத்தனை கிலோ வரும் ஆ வியாபாரின்னு அப்புறம் வீட்டில் கத்தம் பிறக்குமே ஆ இதெல்லாம் உடன் மீன் தானே என்ன ரத்தம் வருது சிலது எல்லாம் அப்படியே திரும்ப தெரியும் அப்பா மீன் வெட்டுறதை வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி செம்ம க்ரௌட் இப்போ மழை வர பாருங்க மழை வர தூரி கொண்டு இருக்குது இங்கால ஆட்டிறச்சி வந்து பார்த்துச்சுன்னா ஆட்டிறச்சி இங்கால இருக்குது ஆட்டிறச்சியும் வந்து வெட்டி கொண்டு இருக்கணும் இங்கால எங்கள் விலையை காணல எவ்வளோ கிலோவில் இந்த வேணுங்க எவ்வளோ இதில் எழுதி போட்டு 4500 ரூபாய் கூட்டிகிட்டு இப்போ நான் ஓகே ஆட்டிறச்சி வந்து 4500 ரூபாயாம் இப்போ 500 ரூபா கூடி இருக்குது முதல்ல வந்து 4000 ரூபா இங்கால கோழி இறைச்சி கடை கோழி இறைச்சியும் வந்து இப்போ 900 1000 அந்த விலைக்கெல்லாம் வந்துடுது இங்கால பாருங்க இங்கால மரக்கரை கடை
மரக்கறி கடையை பாருங்க, எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன மாதிரி இந்த விலையில் போகுது? ஓகே அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி கோயில் சந்தைக்கு என்ன மாதிரி மரக்கறி விலையில் என்ன மாதிரி போகுது? 200, உருளைக்கிழங்கு 200 ரூபா போகுதா? 200, ஓகே. 400, வெண்டிக்காய் 400 ரூபா, போஞ்சி 600. போஞ்சி 600. நேற்று என்ன கூட இன்றைக்கு கூடியிருக்க உடஞ்சிருக்க விலையில் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி. அது திடமா இந்த மரவள்ளிக்கிழங்கு என்ன மாதிரி? மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு 250 ரூபா. 250 ரூபா. கத்திரிக்காய் கத்திரிக்காய் 500 ரூபா. 500 ரூபாயா? 1000 வித்தது 500. இப்போ இருக்கிறதுக்கு இதுக்கு மரக்கறிக்கு எது விலை கூட? இப்ப வந்தா விலை கூட வந்தா மரக்கறிக்கு இப்ப வந்தா விலை கூட வந்து சொல்லி முருங்கங்க மாட்டேன். முருங்கங்க எவ்வளோ போகுது? 4000. 4000. இப்போ இல்லை போடக்கா முருங்கக்காய் இல்ல. சின்ன வெங்காயம் இது எவ்வளோ? இது பெருசு. இது வீ வெங்காயத்துல சின்ன நப்பு. இது கிலோ 200 ரூபா. கிலோ 200 ரூபா. ரைட் ரைட். இஞ்சி எவ்வளோ கிலோ? இஞ்சி 1000 ரூபா 800 ரூபா பல மாதிரி. பச்சை மிளகா? பச்சை மிளகா இப்ப விலை உடஞ்சிருது. 2000 வித்தது இப்ப 700 ரூபா. 700 ரூபா. அண்ணா ரைட் ரைட் ரைட். கேரட் எவ்வளோ? கேரட் கேரட்டு பல வெங்காயம் நடக்கு. நல்ல பழம் கிடக்கு. கேரட்டு கிலோ 600. கிலோ 600. ரைட் ரைட் ரைட். ஓகே. நூலேரியா இது இலக்கோவா? 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 இலக்கோவா 60 ரூபா. 60 ரூபா. அது இளைய வகைகள் கொஞ்சம் எல்லாம் மலிவுகள். தக்காளி பழம் எவ்வளோ? தக்காளி பழம் காக்கில 150. கிலோ கிடத்தா 500 ரூபா வந்து. அரை கிலோ 250. தக்காளி எவ்வளோ? என்னென்ன தக்காளி? தக்காளி கிலோ 600 அண்ணா. கிலோ 600. ரைட் ரைட் ரைட். கிலோ வந்து 600 ரூபாய் பாருங்க. என்னம்மா கோவாயில் 200 அம்மா. கீரை எவ்வளோ போகுது? கீரை 150 அப்போ. 150 ரூபா கீரை. இங்கே பாருங்க, சந்தை வழியே 80 ரூபா விற்கும். இங்கே எவ்வளோ கண்ணா ஒரு 100 ரூபா போட்டா இங்கே 150 ரூபா வந்து விற்கிது. லீக்ஸ் இது எவ்வளோ? இது இப்போ வெங்காயத்தார் கிலோ 500 அப்போ. கிலோ 500 ரூபா வெங்காயத்தார் பாருங்க. போவா? கோவா கிலோ 250 அப்போ. கிலோக்கு 250. கிலோ 250 தான் பாருங்க. போவா அண்ணா வேறு என்னண்ணா எல்லாம் இருக்குது இங்கே. 150 100 250 அண்ணா. இருக்குது. அண்ணா வேறு என்னண்ணா பீட்ரூட் எவ்வளோ ஆகுது? பீட்ரூட் கிலோ 600 அப்போ. கிலோ 600 ரூபா. ரைட் 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 ரைட். பாருங்க இப்படி தான் இருக்குது சந்தை வந்து. ஒரு 1 2 3 4 5 ஒரு 6 7 வியாபாரி மேலே வந்து இதுக்குள்ள வியாபாரங்கள் வந்து செய்யும். இதுக்குள்ள அவ்வளோ கரெக்டாக லேக்ஸ் இங்கே வியாபாரம் காணையில் இங்கால இங்கால அங்கே எவ்வளோ தாங்க போகுது இப்போ? 160 ரூபா ஒரு தாங்க. 160. ரைட் ரைட் ரைட். இங்கே அவர் கீரை தேங்காய் அதெல்லாம் வந்து அங்கே வந்து விற்கிறார். இங்கே நம்ம இதை வைக்கிறீங்க நீங்களே? ரைட் ரைட். ஓகே. இங்கே பாருங்க, இதுதான் சின்ன சின்னதாக ஆக்கள் ஏதோ வேலை முடிஞ்சதை வந்து வேலையில் வந்து நடக்குது. எவ்வளோ அங்கே உங்கள்கிட்ட முள்ளங்கி எவ்வளோ போகுது? 150 ரூபாய் கிலோ. பாருங்க எல்லாம் வந்து நல்லபடியாக இன்றைக்கு வாங்கி ஒன்றைக்கிறேன் பாருங்க. எல்லாம் ஓகே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு மரக்கறியோட விலைகளும் கொஞ்சம் கேட்டோம்மா. மரக்கறி கொஞ்சம் விலையாகத்தான் கிடக்குது. இதான் சந்தையினுடைய பாருங்க உள்பகுதி வந்து இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வெளியிலே இதில் பாருங்க சின்னதாக என்ன இது? மிளகா கண்டும் கத்தரியா? ரைட் ரைட். எவ்வளோ இது கண்டு? 10 ரூபா. மிளகா கண்டு கத்திரி கண்டு எல்லாம் வந்து வெளியில் வந்து விற்கிறாங்க. ரைட் ஓகே. ஆக்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கணும். சனிக்கிழமை வேண்டியபடியா வச்சு ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். ஓகே காலையில் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைய வந்து மீன்களுடைய நிலவரம் மரக்கறியோட நிலவரம் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சந்தை இப்படி தான் இருக்குது. இன்றைக்கு சனிக்கிழமை கொஞ்சம் மழையும் வந்து தரவா தூறி கொண்டு இருக்குது. அதனால் இங்கே பாருங்க ரோட்டு பகுதியை பாருங்க இல்லை மப்பும் மந்தரமாக அதனால் பிஸியாக இருக்குது. ஓகே இதோட வந்து காலையை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு கால வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே மக்களே பாய், நன்றி. உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள்.